வணக்கம். இன்றைக்கி செவ்வாழை தண்டு பொரியல். கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை காமிக்காமல் விட்டுட்டேன். அப்படியே பிங்கிஷாக இருந்தது தண்டு. நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. மோர் கலந்த தண்ணியில் கட் பண்ணி போட்டேன். ஃபஸ்ட்டு தண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு. சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு சின்ன வெங்காயம் இல்லை. பெரிய வெங்காயம் ஒரு 2 நல்ல பொடியாக கட் பண்ணி போட்டு தாளிக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்ருக்கிறேன். அது நல்லா கடுகு பொரிஞ்சு உளுத்தம் பருப்பும் செவந்த உடனே இந்த பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு இது கடுகு பொரிஞ்ச உடனே உள்ளே போட்டு நல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் தண்டை வடிச்சிட்டு அதையும் நம்ம போட்டு இது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு போட்டு மறுபடியும் வதக்கி தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கிறேன். உப்பு போட்டு மூடி வச்சுட்டு வேக வைக்க வேண்டியதாக ஒரு 1/4 மணி நேரம். நல்லா ஃபுல்லு தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். நான் தேங்காய் போடுறதுக்கு முந்தி போட்ட பச்சை மிளகாயெல்லாம் எடுத்துட்டேன், அதை தான் காட்டினேன். ஏன்னா காரமெல்லாம் இறங்கியிருக்கும், திருப்பி பொறுக்கிட்டு இருக்க வேண்டாம். அதனால் பச்சை மிளகாயெல்லாம் எடுத்துகிட்டு தேங்காய் போட்டு கலக்கி வச்சிட வேண்டியதான். இப்போ தண்டு பொரியல் நல்லா சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது. நல்ல நார் சத்து அதிகமான ஒரு பொரியல் இது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.